போலீஸ் ஸ்டேஷன்ல நீத்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால முத்துவை வந்துட்டு விசாரிக்கணும்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. நீத்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறது இங்க முத்து மேல மட்டும் கிடையாது, ஸ்ருதியுடைய ஃபேமிலி மேலேயும் கூட. ஏன்னா அவங்களும் ஏற்கனவே இங்க ரவி கூட தன்னை சேர்த்து தப்பா பேசியிருக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம் நினைச்சு அவங்க மேலேயும் சந்தேக பேர்ல ஒரு புகார் கொடுத்திருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இப்போ ஸ்ருதியுடைய ஃபேமிலி நிக்க மீனா முத்து ரவினி எல்லாமே இருக்கவும் செய்றாங்க. அந்த நேரத்துல ரவி வந்து ஸ்ருதியை பாக்குறதுக்காக பக்கத்துல போக உடனே நீத்து வந்துட்டு ரவியை பார்த்து பேசுறாங்க. ரவி, இதுக்கெல்லாம் அண்ணன் மட்டும் கிடையாது, உன் அண்ணனும் இந்த ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்துதான் என்னையும் என் ஹோட்டலையும் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க. நான் யாரையும் சும்மா விட மாட்டேன் ரவி. அதுக்காக உன்னை லவ் பண்றதெல்லாம் இல்லைன்னு ஆயிடாது, உன்னை எப்போதுமே லவ் பண்ணுவேன் அப்படின்னு திரும்பவும் அதே இடத்துல இங்க ரவியை பார்த்து பேசும்போது ஸ்ருதிக்கு இருக்கிற கோவம் இன்னும் அதிகமாகுது. உடனே ரவி என்ன பண்றாங்க, ஸ்ருதியை பார்த்து என்ன ஸ்ருதி, அப்போ உங்க அப்பா அம்மான்னு இவங்க எல்லாமே சேர்ந்துதான் அதெல்லாம் செஞ்சிருக்காங்களா? அப்போ முத்து தான் பண்ணான்னு நான் நினைச்சதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஸ்ருதி கிட்ட பிரச்சனை பண்ண எங்க பிரச்சனையை பெருசுப்படுத்தணும்னு வந்த நீதோ அதை பெருசுப்படுத்திட்டு அமைதியா புள்ள போகவும் செய்றாங்க. ஸ்ருதி கொஞ்சம் அமைதியா இருங்க, இது யார் பண்ணாங்க இல்லையான்றதை அதை போலீஸே விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது தேவையில்லாம நீங்க எதுக்காக இது மூலமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கவும் செய்றாங்க. நீ பேசுவாமா, உன் புருஷன் பண்ண விஷயத்துக்கு இப்போ என் புருஷனும் நானும் இங்கே வந்து ஸ்டேஷன்ல கிடக்குறோம் அப்படின்னு சுதா சொல்ல, இங்க பாருங்க, அவருக்கு இந்த மாதிரி செய்யணும்னு அவசியமும் கிடையாது. அவர் பேசதான் செஞ்சாரே தவிர யாரையும் இந்த அளவுக்கு கொண்டு போய் விடவும் செஞ்சதில்ல. இது நாள் வரைக்கும் அவர் மேல இப்படிப்பட்ட பழி புகார் எதுவும் வந்ததில்லைன்னு சொல்ல, அப்ப நாங்க மட்டும் இந்த தொழிலை செஞ்சுட்டே இருக்கோமா? உன் புருஷனை பத்தி தான் ஊருக்கே தெரியுமே, அவன் தான் பெரிய ரவுடியாச்சே. அந்த வீட்டுல என் பொண்ணை வாழ வைக்கிறதே பெரிய கஷ்டம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ அவன் பண்ண தப்புக்கு இப்போ என் பொண்ணும் மாப்பிள்ளைகளை கஷ்டப்படுறாங்க. இதனால இந்த நீத்து என்ன செய்ய காத்திருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சுதாவும் சொல்லிக்கிட்டே உள்ள போறாங்க. கூடவே ஸ்ருதியும் கொஞ்சம் அமைதியா இருமாமி அப்படின்னு கூட்டிகிட்டு உள்ள போகவும் செய்றாங்க. ஸ்டேஷன்ல விசாரிக்கிறதுக்காக அங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க. அதுவும் இல்லாம அன்னைக்கு இங்க கமிஷனர் வந்துட்டு வரதா வந்துட்டு ஸ்டேஷனில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு ரைடு வந்திருக்காங்க. எல்லா ஸ்டேஷனையும் போயிட்டு ஒரு பார்த்துட்டு வரதுக்காக கமிஷனர் வந்துட்டு வர செய்ய கமிஷனர் அந்த ஸ்டேஷனுக்கு வரதை கேள்விப்பட்ட ஸ்ருதியோட அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா தனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அப்படின்றதுனால எப்படியும் இது ரெண்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் சுதாவுடைய ஹஸ்பண்ட் வாசுதேவன் நின்றுருக்காங்க. கமிஷனர் வராங்க. சார் நீங்கள் எங்க அப்படின்னு கமிஷனர் வாசுதேவனை பார்த்து கேட்க, வாசுதேவனும் அதுக்கு கமிஷனர் கிட்ட சார் ஒரு சின்ன இஷ்யூ தான் அப்படின்னு சொல்லும்போது உடனே அங்கே இருக்க இன்ஸ்பெக்டர் வந்துட்டு, சார் இந்த பொண்ணு தான் இவங்க மேலே சந்தேக கேஸ் கொடுத்துருக்காங்க, அதை விசாரிக்கிறதுக்காக தான் சார் நாங்கள் கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்ல, என்ன சார் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனரே உட்காராங்க. அந்த பொண்ணு வந்து சொல்றாங்க, சார் நான் என் ஹோட்டலை ரொம்ப பெருசாக ரன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் ஸ்ருதி அவங்க எனக்கு ஆப்போசிட்ல இந்த ஹோட்டலை ஆரம்பிச்சாங்க. நான் வளர்றது இவங்களுக்கு பிடிக்கல சார். அதுவும் இல்லாமல் அவங்க ஹஸ்பண்ட் என்னுடைய ஹோட்டலில் செஃபாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இதனால அவர் வந்து என்னுடைய பழகக்கூடாது, எங்கள் ஹோட்டலில் ஒர்க் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இப்போ என் ஹோட்டலை அடித்து உடைச்சது மட்டும் இல்லாமல் நான் ரவி கூட தப்பாக இருக்கேன், நான் தப்பாக பேசிக்கிட்டு இருக்கேன் மாதிரி அவங்க அம்மாவும் அப்பாவும் ஆல்ரெடி எங்கள் ஸ்ருதியோடைய ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங் அப்போ என்கிட்ட தப்பாக தான் சார் பேசினாங்க. தப்பாக பேசினது மட்டும் இல்லை சார், இப்போ என்னை அடித்து காலை உடைச்சி படுக்கவும் வச்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான் சார்னு சொல்லும்போது, அப்போ இந்த பையன் மேலே என்ன கம்ப்ளைண்ட் சொல்லி கேட்குறாங்க. இவர் மேலே எனக்கு சந்தேகம் இருக்குது சார். ஏன்னா இவர் ரவியுடைய அண்ணன், இவர் பேர் முத்து, கார் டிரைவராக தான் இருக்காரு. ஆனால் ரொம்ப ரவுடிசம் பண்ணுறவர். அன்னைக்கு கூட என் ஹோட்டலில் ஒரு பிரச்சனை வந்தப்போ அங்கே வந்து ரவுடிகளை இவர் தான் அடித்து வரட்டவும் செஞ்சார். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அதை நான் மறக்க மாட்டேன். ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய ஹோட்டலுக்கு என்னை தேடி வந்து மிரட்டிட்டு போனார். நீயும் இருக்க மாட்டேன், ஹோட்டல் இருக்க மாட்டேன்னு சொன்னார் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக விசாரிக்கும் போது தான் இந்த ரவி கிட்ட வந்து நீத்து வந்து தன்னுடைய லவ்வை சொன்னதும், நீ காதலிக்கலைனாலும் நான் காதலிச்சுட்டே இருப்பேன்னு சொன்ன விஷயத்த மீனாவும் சொல்கிறாங்க. அதுக்காக தான் சார் இவர் போய் மிரட்டியிருக்காரே தவிர சார் என் புருஷன் அந்த மாதிரிலாம் செய்யக்கூடியவர் இல்லவே இல்லை சார்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் தான் விசாரிக்கிறோம் இல்லம்மா, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு போலீஸ் இன்ஸ்பெக்டரும் சொல்ல மீனா அமைதி ஆயிடுறாங்க. உடனே அங்கே இருக்க கமிஷனர் வந்துட்டு இங்கே வாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீத்து, அதுக்கு பிறகு வாசுதேவன், ஸ்ருதி, இங்கே முத்து, நான் 3 பேருமே நிற்க வைக்கிறாங்க. உனக்கு யார் மேலே கன்ஃபார்மாக நீ இவங்க மேலே தான் சொல்கிறியான்னு சொல்லி கேட்க ஆமான்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் நீத்து வந்து 3 பேருமே நிற்க வைக்கிறாங்க. 3 பேர்கிட்டையுமே விசாரணை நடத்துகிறாங்க. 3 பேரும் ஒவ்வொரு விதமான விஷயத்த வந்துட்டு சொல்கிறாங்க. ஆனால் 3 பேருக்கு இருக்கிற கோவம் அந்த நீத்து மேலே இங்கே கல்யாணம் ஆன பிறகுன்னு தெரிஞ்ச பிறகும் கூட அவரை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நின்னது தான். அதனால தான் இந்த கோவம் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஆனால் அது அவங்க தான் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டால் சந்தேகத்தின் பேரில் தானே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் அது இன்னும் உறுதிப்படலை. உடனே கமிஷனர் வந்துட்டு இன்ஸ்பெக்டரை பார்க்குறாங்க. கொஞ்சம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போய் பேசிட்டு வந்த கமிஷனர் வந்து இங்கே நீத்துவை பார்த்து கேட்குறாங்க, ஏமா அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு
தெரியும், தெரிஞ்சும் நீ இதெல்லாம் பண்ணலாமா, தப்பு இல்லையான்னு சொல்லி கேட்க அது அவங்களுக்கு கோவம் தானே ஏற்படுத்தும். தான் பொண்ணோட வாழ்க்கை கெட்டக்கூடாதுன்னு ஒரு அப்பாவா அவர் நினைச்சிருக்கலாம், தான் தான் தம்பியோடைய வாழ்க்கை கெட்டக்கூடாதுன்னு ஒரு அண்ணனா இவர் நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா அதை நோக்கி அவங்க செஞ்ச விஷயம் தவறுதான். இப்போ எங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கமிஷனர் இப்படி சொன்னதும் என்ன சார், என்ன எவிடன்ஸ் அப்படின்னு பதட்டப்படுறாங்க எங்க நீத்துவும். எவிடன்ஸ் இப்போ எங்கே தான் கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க, அந்த எவிடன்ஸ் வந்த பிறகு அதை யார் செஞ்சுருப்பாங்கன்றதை நானே தீர்மானிச்சுக்கிறேன்னு கமிஷனர் சொல்லிட்டு போகிறாங்க. நான் கொஞ்சம் ரைடு இருக்கு, வெளியே போயிட்டு வரேன், அது வரைக்கும் இந்த கேஸ் இங்கே இருக்கட்டும், நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிடுறாரு. இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, அங்கே முத்து மீனா எல்லாமே இருக்காங்க. அந்த ஃபைலும் வந்துட்டு கொண்டு வந்துடுறாங்க. அந்த எவிடன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கவரில் போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி அதை எடுத்துகிட்டு வந்து வைக்கவும் செஞ்சிடறாங்க. அதை வந்து நீத்து வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீத்து பார்த்துக்கிட்டே இருக்க அதே சமயத்தில் அங்கே போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இதை கவனிக்காத மாதிரி இருக்கவும் செய்ய, தப்பு செஞ்சவங்க தான் அந்த ஃபைல் என்ன, அந்த எவிடன்ஸ் என்ன, அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுவாங்க. அந்த முயற்சி இந்த ஸ்டேஷன்லேருந்து யார் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணுன்றதான் இங்கே போலீஸுடைய பிளானே. அதில் தான் இந்த நீத்து சிக்கவும் செய்கிறாங்க. நம்ம சிக்கிக்கக்கூடாது, நம்மளை அறியாமல் ஏதாவது எவிடன்ஸ் நம்ம அங்கே விட்டுட்டு வந்துட்டோமா, நம்ம ஹோட்டலில் நம்ம ஏதாவது எவிடன்ஸ் விட்டோமா அப்படின்ற மாதிரி பதட்டப்படுறாங்க நீத்து. அந்த ஹோட்டலை வந்துட்டு தீ வச்சு கொளுத்துனதே எங்கள் நீத்து தான். ஆனால் நீத்துவை அடிக்க வச்சது வந்துட்டு இங்கே வாசுதேவன் தான். அந்த விஷயம் மட்டும் இங்கே கன்ஃபார்ம் ஆகலை. இப்போது நீத்து வந்துட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. போனதும் தான் தெரியுது அந்த நீத்து வந்து யாருமே கவனிக்காத, அதாவது ஸ்ருதி, ரவி, முத்து, மீனா இவங்க எல்லாருமே வெளியே நிற்கிறாங்க. உள்ளே அடிபட்டிருக்கிறதுனால இங்கே உட்காந்துருக்க நீத்து அந்த ரூமில் கொண்டு போய் வச்ச அந்த பெட்டி, அதாவது அந்த எவிடன்ஸ் என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்காக அந்த ரூம்குள்ளே போகவும் செய்கிறாங்க. அப்போ தான் ஆல்ரெடி அதில் கேமரா வைக்கப்பட்டிருந்ததுனால அது எல்லாமே ரெக்கார்டாகவும் செஞ்சுருக்கு. அதுக்குள்ளே கமிஷனர் வராங்கன்னு சொன்னதுமே நீத்து அங்கேருந்து ஓடி வந்து உட்காரவும் செஞ்சிடறாங்க. கமிஷனர் வந்ததும் எங்கே இந்த எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்க எடுத்துகிட்டு வரவும் செய்கிறாங்க. சார், நீங்கள் கேட்ட எவிடன்ஸ் இதில் இருக்குன்னு சொல்லி ஃபோனை கொண்டு வந்து கொடுக்க, என்ன சார் எவிடன்ஸ்னு சொல்லி ஃபோனை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, ஆனால் இதுக்கு முன்னாடி எவிடன்ஸ்னு சொல்லி ஒரு பெட்டியை தானே சார் உள்ளே கொண்டுட்டு போனாங்கன்னு சொல்ல, இருமா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை எல்லாரும் பார்க்குற மாதிரி போலீஸே காட்டுறாங்க. தெரியுதா, இந்த ஃபோனில் இந்த வீடியோவில் இருக்கிறது யாருன்னு தெரியுதா, நான் எவிடன்ஸ்ன்னு சொன்னது எல்லாமே போய். ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னா அது எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை பொறுத்து தானே இருக்குது. அதுதான் நானும் இங்கே ஃபாலோ பண்ணினேன். உங்கள் எல்லாக்கிட்டையும் எவிடன்ஸ் சிக்னதுன்னு சொன்னது எல்லாமே போய், அதை கொண்டு வந்து வைக்கணும்னு சொல்லி ஒரு பெட்டியை ஏற்பாடு பண்ணது எல்லாமே போய். ஏன்னா தீயில எல்லாமே கருகுனதுனால எந்த எவிடன்ஸுமே எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் இப்போ தெரிஞ்சு போச்சு, தன்னுடைய ஹோட்டலை தானே இங்கே தீ வச்சு இங்கே எரிச்சதும் இந்த நீத்து தான் அப்படின்றத போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறாங்க. எப்படி சார்னு சொல்லிட்டு எங்கள் ரவி கேட்க, ஆமாப்பா, இங்கே குற்றவாளி எப்போதும் ஒரு தடயத்தை விட்டுட்டு போக தான் செய்வான். ஆனால் அப்படிப்பட்ட தடயம் எதுவுமே கிடைக்கலன்னா போலீஸ் தன்னுடைய மூளையை பயன்படுத்தி தான் அதை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு யோசிப்பாங்க. அதைத்தான் நானும் செஞ்சேன். குற்றவாளியாக இருந்தது இந்த நீத்துக்கு இருந்த படபடப்பு தான் அந்த ரூம்குள்ளே போகவும் வச்சிருக்கு, அந்த பெட்டியை திறந்து பார்க்கவும் வச்சிருக்கு. அந்த சமயத்தில் நான் வந்ததுனால தான் இந்த நீத்து வேறு வழி இல்லாமல் வெளியே ஓடி வந்து உட்காரவும் செஞ்சுருக்காங்க. ஆனால் உங்கள் முகத்தில் அந்த எவிடன்ஸ் பற்றி பேசுனதுமே எந்த படபடப்பு எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த குற்றத்தை நீங்கள் செய்யலைன்றதை நான் அப்போவே கண்டுபிடிச்சிட்டேன். ஆனாலும் இந்த நீத்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் நான் வெளியே போகிற மாதிரி போகவும் செஞ்சேன் அப்படின்னு கமிஷனர் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அதிர்ந்து போனாங்க நீத்துவோம். சொல்லுமா, ஏன் இப்படி பண்ண, நீயே இந்த பழியை, நீயே உன்னுடைய ஹோட்டலை தீ வச்சு எரிச்சிட்டு அந்த பழியை தூக்கி மற்றவங்க மேலே போட்டிருக்க அப்படின்னு சொல்ல, சார் இதுக்கு மேலே சும்மா விடக்கூடாது, இவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்துட்டு ஃபோன் பண்ணி சொல்லவும் செஞ்சிடறாங்க. உடனே அவங்க அப்பா ஸ்டேஷனுக்கு வரவும் செய்கிறாங்க. ஸ்டேஷனில் நிற்கிற அந்த நீத்துவை பல்லான்னு ஒரு அறையும் விடுறாங்க. சார், நான் அந்த ஒத்துக்கிறேன் சார், என்னுடைய ஹோட்டலில் தீ வச்சு அடித்தது நான் தான், ஆனால் நான் ஆள் வச்சு அடித்தது நான் கிடையாது சார் அப்படின்னு சொல்ல, பொய் சார், இவ அதையுமே பண்ணியிருந்திருப்பா. ஏன்னா இங்கே ரவியுடைய ஒரு இரக்கம் அவளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, இதனால் எனக்கும் ரவிக்கும் இடையில பெரிய விரிசல் வரணும் அப்படின்னா அவ செய்யக்கூடியவ தான் சார், கண்டிப்பாக அவள் தான் சார் செஞ்சுருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த பழியுமே ஸ்ருதி நீத்து மேலே தான் விழுது. ஒரு தப்பு செய்ய போய் இப்போ இன்னொரு தப்பு செய்யவே இல்லைனாலும் அதுக்கான தண்டனையும் நீத்துவுக்கு தான் கிடைக்குது. நீங்கள் இந்த தப்பு பண்ணலை, சந்தேகத்தின் பேரில் தானே உங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க, அதனால் நீங்கள் இப்போ கிளம்பிடலான்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தப்பை பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்க மேலே பழி போட்டதுனால நீத்துவுக்கு தான் இப்போ லாக்கப்பில் ஜெயிலும் அந்த கிடைக்கவும் செய்யுது. உடனே அப்பா ஓடி வரவும் செய்கிறாங்க. ஓடி வந்தது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணு இப்போ எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும், இல்லைன்னா நாங்கள் இவளை வெளியே கம்ப்ளைண்ட் வந்துட்டு கொடுத்துருக்கோம், அந்த கம்ப்ளைண்ட்டை நாங்கள் வாபஸ் வாங்க மாட்டோம்னு ஸ்ருதி சொல்லும்போது, என்ன நீத்து பார்த்துட்ருக்க, எங்களுக்குன்னு இருக்க ஒரே பொண்ணு நீ தான், நீ இப்படி தப்புக்கு மேலே தப்பு பண்ணால் எப்படிமா, மன்னிப்பு கேளுமா அப்படின்னு சொல்கிறாங்க.
போயிடுறாங்க. வேற வழி இல்லாத நீத்து அங்கேயே போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாருக்கும் முன்னாடியும் ஸ்ருதிக்கிட்டையும் ரவிக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் கூட மன்னிப்பு கேட்குறாங்க. எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டாலும் சார் இவ செஞ்ச தப்புக்கெல்லாம் 1 நாள் 2 நாள் இவ ஜெயிலில் இருந்தால் தான் சார் இவளுக்கெல்லாம் புத்தி வரும், இல்லைனா இன்னொருத்தவங்க வாழ்க்கையால் எப்படி போய் விளையாடலான்ற மாதிரி தான் இவளும் யோசிப்பான்னு சொல்ல, நான் ஒன்று சொல்லட்டுமாமா அப்படின்னு கமிஷனரே சொல்கிறாங்க. உன் ஹஸ்பண்டை உண்மையிலே லவ் பண்ணுற ஒரு பொண்ணாக இருந்திருந்தா நிச்சயமாக இந்த மாதிரிலாம் யோசிக்கவே தோணிருக்காது. உன் ஹஸ்பண்டை லவ் பண்ணுறதுனால மட்டும் இந்த பொண்ணு இப்படிலாம் செஞ்ச மாதிரி தெரியல. தன்னுடைய பிஸ்னஸை இன்னும் மேலே கொண்டு போகணும், உன்னுடைய பிஸ்னஸை கீழே கொண்டு போகணுன்றதுக்காக செஞ்ச வேலை தான் இது. ஏன்னா மைண்ட் அளவில் ப்ரெஷர் கொடுத்தா உன்னால் எந்த ஒர்க்கையும் சரியாக கவனிக்க முடியாதுல்ல. அதுவும் இல்லாமல் பிரச்சனையை பெருசுப்படுத்தணுன்றது கூட இந்த மாதிரியான பொண்ணுங்களுடைய நோக்கமாக இருக்கும். நாங்கள் பார்த்துக்குறோம்மா, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாங்க. சரி பொண்ணை விட்டுருங்க சார் சொல்லிட்டாங்க. நீத்தோடைய அப்பா கெஞ்சுறாங்க, ரவிக்கிட்டையும் கெஞ்சுறாங்க. சரி சார், உங்கள் மேலே எனக்கு பெரிய மதிப்பு மரியாதை இருக்குது, ஆனால் உங்கள் பொண்ணு பண்ண விஷயம் என் ஃபேமிலி எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்றதை இப்போ அதை புரிஞ்சுக்கோங்கன்னு ரவியும் சொல்லிடுறாங்க. மொத்தத்தில் அந்த நீத்து ஜெயில் கம்பி என்ன வேண்டிய நிலைமை, இப்போது இங்கே போலீஸே வச்ச செக்னால வேறு வழி இல்லாமல் மாட்டிக்க வேண்டிய நிலைமை. இங்கே ரவி முத்துக்கிட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க. முத்து டேய் விடுறா, பரவாயில்ல விடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போவாத வீட்டுக்கு வரலான்னு ஸ்ருதின்னு சொல்ல, என்ன ஸ்ருதி இப்போ கூடவா நீ அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்க, இதுக்கப்புறம் என் லைஃப்பில் நீங்கள் தலையிடாதீங்க, அந்த நீத்துவன் நீங்கள் தான் ஆள் வச்சு அடிச்சிங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் நீத்து செஞ்ச தப்புக்கு தண்டனையாக அவங்க இருக்கிறதா சரியாக இருக்குன்னு நான் தான் அப்படி பண்ணேன். இல்லைனா நீங்கள் உங்கள் மேலே கூட இப்போ எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வர தோணும். பெற்றவங்களா பேட்டிங்களேன்னு தான் நான் இந்த இடத்துல விட்டுட்டு போகிறேன். இன்னொரு தடவை என் லைஃப்பில் நீங்கள் குறுக்க வராதிங்க. ரவியை பற்றி எனக்கு தெரியும், அவன் மேலே எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு கோவம் முழுக்க அந்த நீத்து மேலே தான். அதை நாங்களே சரி பண்ணியிருந்திருப்போம். தேவையில்லாமல் எதுக்கு என் லைஃப்பில் நீங்கள் இன்வால்வ் ஆகுறீங்க? இதுக்கப்புறம் என் லைஃப்பில் நீங்கள் இன்வால்வ் ஆகவே வேணாம், நான் ரவி கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதியும் ரவி கூட கிளம்பிடுறாங்க. மொத்தத்தில் இந்த சுதாவும் வாசுதேவனும் அசிங்கப்பட்டும் தான் நிற்கிறாங்க. உள்ளே இருக்க நீத்துவும் அழுதுகிட்டு தான் நிற்கிறாங்க.